இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் நம்மை வெவ்வேறு பாதையில் பயணிக்க அழைப்பு விடுக்கின்றது. நாம் சந்திக்கின்ற நம்முடைய சொந்தங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் பழக்கமுள்ள மனிதர்களாக இருக்கலாம். நமக்கு அவர்கள் வேறு பாதைகளை காட்டுவார்கள். சமூக ஊடகங்கள் இன்னும் சற்று வித்தியாசமான பாதைகளை காட்டுகிறது. இவ்வாறு நாம் சந்திக்கின்ற நபர்கள், சமூக ஊடகங்கள், இந்த உலகம், நமது பார்வை என்று ஒவ்வொன்றும் வித்தியாசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எது சரியான பாதை? இன்னும் ஒரு வித்தியாசமான நிலையில் பார்த்தோம் என்றால், பெற்றோர்கள் காண்பிப்பதா, ஆசிரியர்கள் காண்பிப்பதா, அல்லது நமது மனசாட்சி காட்டும் பாதையா, அல்லது கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய விவிலியம் காட்டும் பாதையா? எது சரியான பாதை? இந்த கேள்விக்கான விடையை எப்படி கண்டுபிடிப்பது? இன்றைய நற்செய்தி மார்க் 1:14-20 வரை வாசித்தோம் என்றால், இயேசு 3 நிலைகளை வெளிப்படுத்துகின்றார். நாம் தேர்ந்தெடுக்கின்ற பாதை சரியான பாதையாக இருக்க வேண்டும். அந்த பாதையில் முட்கள் இருந்தாலும் ரோஜாக்கள் இருந்தாலும் அவைகளை கடந்துதான் நாம் சென்றாக வேண்டும். முட்கள் இருக்கிறது என்பதற்காக மற்றவர்களை தூக்கி அந்த முட்களிலே போட்டு அவர்கள் மேல் மிதிக்கின்ற பயணத்தை நாம் செய்யக்கூடாது. என்னுடைய பாதையில் நான் தான் பயணிக்க வேண்டும். என்னுடைய பாதையில் வருகின்ற துன்பங்களாக இருக்கட்டும், இன்பங்களாக இருக்கட்டும், அவற்றை ஏற்றுக்கொண்டு நான் பயணித்து செல்ல வேண்டும் என்பதை. ஆக இயேசு சொல்லுகின்ற விதத்தில் இந்த முதலாவது என்னவென்று பார்க்கின்ற பொழுது, இயேசு இந்த நற்செய்தியில் சொல்லுகின்றார், காலம் நிறைவேறிவிட்டது. எந்த காலம் நிறைவேறிவிட்டது? பல நூற்றாண்டுகளாக இயேசுவிற்கு முன்பாக இஸ்ராயல் மக்கள் மீட்பர் வருவார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். கடவுள் தன்னுடைய மகனை அனுப்பி நம்மை மீட்பார் என்று ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது இந்த உலகத்தின் மீட்பு, அதாவது உரோமையர்களிடமிருந்து தாங்கள் மீட்கப்படுவது, பெரிய ஒரு அரச படையை கட்டி அந்த படையை கொண்டு எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெறுகின்ற ஒரு மீட்பு, தாவீதரசர் போன்ற ஒரு நபர் மீண்டும் தோன்றுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் இயேசு இங்கே என்ன சொல்லுகின்றார்? காலம் நிறைவேறிவிட்டது. அதாவது நீங்கள் எதிர்பார்த்திருந்த மீட்பு வந்துவிட்டது. அந்த மீட்பு யார் வழியாக வருகிறது என்றால் இயேசுவின் வழியாக வருகிறது என்பதை அவர்களுக்கு சொல்லி அவர்களுடைய சிந்தனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அதன் பின்பு இயேசு கூறுகின்றார், இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். ஆக அவர்கள் எதிர்பார்க்கின்ற அரசாட்சி அல்ல, மாறாக இறை ஆட்சி, இறைவனின் ஆட்சி. அந்த ஆட்சி இந்த உலகில் வந்துவிட்டது. மனம் மாறுங்கள். மனம் மாறி யாரை நம்புங்கள்? இயேசுவை நம்புங்கள். அவர்தான் உங்களை மீட்கப் போகின்றார். இந்த உலகில் இருக்கின்ற பணமோ செல்வமோ, இந்த உலகில் இருக்கின்ற பொருட்களோ, அல்லது இந்த உலகில் இருக்கின்ற மனிதர்களோ உங்களை மீட்கப் போவதில்லை. மாறாக இயேசுதான் உங்களை மீட்கப் போகின்றார். அவரை நம்புங்கள் என்று இன்று நமக்கு சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய இந்த இறையாட்சி என்பது ஆன்மீகம் சார்ந்தது. அது மகிழ்வை கொடுக்கின்ற ஒன்று. ஆகவே நற்செய்தியை நம்புவோம், நற்செய்தியின் வழியாக இயேசுவை நம்புவோம். அவ்வாறாக நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் என்பது முதலாவது அவர் கொடுக்கின்ற செய்தி. இரண்டாவது செய்தி என்னவென்று பார்க்கின்ற பொழுது, இயேசுனுடைய அழைப்பு. இயேசு 4 நபர்களை அழைக்கின்றார். பேதுரு, அந்திரேயா, யோவான் மற்றும் யாக்கோபு. இவர்களை அழைக்கின்றார். அழைத்தவுடன் அவர்கள் ஆம் என்று சொல்லி புறப்படுகின்றார்கள். இவர்கள் வசதி படைத்தவர்கள் அல்ல, அந்த சமுதாயத்திலே உயர்ந்த அந்தஸ்தில் வாழ்ந்தவர்கள் அல்ல. அன்றாடம் வேலை பார்க்கக்கூடிய, மீன் பிடிக்கக்கூடிய அல்லது தந்தையினுடைய தொழிலை செய்கின்ற மனிதர்கள். ஒரு சிலர் திருமணம் செய்திருக்கலாம். ஒரு சிலருக்கு குடும்ப பொறுப்புகள் பல இருந்திருக்கலாம், சமூக பொறுப்புகள் பல இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு அழைத்தவுடனே அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுகின்றார்கள். ஆக இயேசுவின் மீது கொண்ட ஒரு ஈர்ப்பாக இருக்கலாம். இயேசு செய்த பணியை ஏற்கனவே அவர்கள் பார்த்திருக்கலாம். இந்த பணி சரியான பாதை, இந்த பணி இயேசு செய்கின்ற பணி என்பது சரியான பணி, சரியான பாதை என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கலாம். ஆகவே தங்களுடைய குடும்பங்கள், தங்களுடைய வருமானம், தங்களுடைய ஆசைகள் என்று அனைத்தையும் தூக்கி எறிந்தவர்களாக இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாக என்று சொல்லுகின்ற பொழுது, இயேசுவோடு 3 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கின்றோம். 3 ஆண்டுகளும் இயேசுடைய மாணவர்களாக
அதாவது இயேசுவை விட பேதுரு வயதில் பெரியவர், இன்னும் பல இயேசுவை விட வயதில் பெரியவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். இருந்தாலும் பயிற்சி என்பது மாணவர்களுக்குரியது. ஆக இயேசுவிடம் அவர்கள் பயிற்சி பெறுகின்றார்கள். இயேசுடைய பள்ளியிலே சேர்ந்து 3 ஆண்டுகள் தங்களை பயிற்சி செய்து அந்த பயிற்சியின் வாயிலாக அவர்கள் இயேசுவினுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்வை சற்றும் திரும்பி பார்க்காமல் இயேசுவை பின்பற்றி செல்லுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? இயேசு கொடுக்கின்ற செய்தியை உள்வாங்குகின்றோமா? இயேசு சொல்லுகின்றார், இன்றோடு எல்லாம் நிறைவேறிவிட்டது, ஆக என்னை நம்புங்கள் என்று சொல்லுகின்றார். இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லுகின்றார். இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் நம்புகின்றோமா, உள்வாங்குகின்றோமா? அல்லது இயேசு நம்மை அழைக்கின்றார் ஒவ்வொரு திருப்பலின் வாயிலாக, நம்முடைய திருமுழுக்கின் வாயிலாக, நம்முடைய உறுதி பூசலின் வாயிலாக, நற்கருணை ஒவ்வொரு முறையும் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, திருமணத்தின் வாயிலாக இயேசு ஒவ்வொரு முறையும் நம்மை அழைத்து கொண்டிருக்கின்றார். அந்த இயேசுவுக்கு நாம் கொடுக்கின்ற பதில் என்ன? நமக்கு உண்மையிலேயே இயேசு மீது நம்பிக்கை இருக்கிறதா? சுயநலமாக வாழ்கிறோமா, அல்லது பொதுநலத்துடன் கூடிய மனநிலையில் வாழ்கிறோமா? சிந்தித்தவர்களாக இந்த நாளை இறைவன் கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.